Okay, welcome back, guys. So, டெஸ்ட் இன்ஜின் பற்றி எஸ்டிசிஎம் சூட் டெஸ்ட் கிளாஸ் மெத்தட் பற்றி ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்போம் கரெக்டாக. ஸோ இந்த வீடியோவில் அதே கான்செப்ட் தான் கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன், பிஃபோர் சூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அனோட்டேஷன் வச்சுருக்கேன். பிஃபோர் சூட்டில் நான் என்ன வச்சுருக்கேன், ரன் ஒன்ஸ் பிஃபோர் என்டையர் டெஸ்ட் சூட்டு. ஓகேவா, இது என்ன பண்ணுது, இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆக போகுது. சூட்டு தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆக போகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன எக்ஸிக்யூட் ஆக போகுதுன்னா கிளாஸு. ஸோ நான் கிளாஸுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா க்ரோம் டிரைவை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், மேக்ஸிமைஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பிஃபோர் மெத்தடில் நான் எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்குள்ளே ஒரு டெஸ்ட் வச்சுருக்கேன். ஓகேவா, கூகுளுக்குள்ளே போகுது. ஓகே, எனக்கு டெஸ்ட் 1 பாஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு இன்னொரு டெஸ்ட் கேஸ் வச்சுருக்கேன். அந்த டெஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அதே கூகுளுக்குள்ளே போகுது, டெஸ்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ண போகுது. ஓகேவா, ஸோ இது எல்லாமே எங்கே நடக்கும் அப்படின்னா ஒன்ஸ் எனக்கு கிளாஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம், இந்த கிளாஸ் பிஃபோர் கிளாஸ் இது லான்ச் ஆனதுக்கப்புறம் மெத்தட் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். திரும்ப மெத்தடு க்ளோஸ் ஆகிடும் ஆஃப்டர் மெத்தடு. ஸோ ஆஃப்டர் மெத்தடு க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா, இந்த டெஸ்ட்டு எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப ஆஃப்டர் மெத்தடு க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் கிளாஸே டிரைவ் டாட் குயிட்டு கொடுத்துட்டேன். பப்ளிக் ஆஃப்டர் டெஸ்ட்டு சும்மா ஒரு சீஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். திரும்ப ஆஃப்டர் சூட்டு சீஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நான் ஒன்ஸ் ரன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ டெஸ்ட் இன்ஜின் நான் ரன் பண்ணிட்டேன். ஓகே, ஒன்ஸில் ரீடைரக்ட் ஆகி போயிடுச்சா சினிமம் டிரைவர், திரும்ப போயிட்டு டெஸ்ட் இன்ஜின் போயிடுச்சு. இதுக்குள்ளே வந்து பார்ப்போம் கன்சோலில். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கு, எனக்கு பிஃபோர் சூட்டு. ஓகேவா, பிஃபோர் சூட்டு என்ன பண்ணியிருக்கு, ரன் ஒன்ஸ் பிஃபோர் தான் என்டையர் டெஸ்ட்டு சூட்டு. நீங்கள் இந்த மாதிரி டெஸ்ட்டு சூட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் ப்ரௌசரை நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் லான்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்து பிஃபோர் டெஸ்ட்டில் என்ன பண்ணுறீங்க, மேக்ஸிமைஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. பிஃபோர் கிளாஸில் என்ன பண்ணுறீங்க, மேக்ஸிமைஸ் பண்ணதுக்கப்புறம் யூஆர்எல் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்து பிஃபோர் மெத்தடில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லாகின் பண்ணுறீங்க. லாகின் பண்ணி ஒரு ப்ராசஸ், இதை ஒரு ப்ராசஸ் பண்ணிடுறீங்க. ஆஃப்டர் மெத்தடில் என்ன பண்ணுறீங்க, திரும்ப லாக் அவுட் பண்ணிடுறீங்க. திரும்ப பிஃபோர் மெத்தடில் லாகின் பண்ணி வேற ஒரு ப்ராசஸ் பண்ணுறீங்க டெஸ்ட்டில். ஓகேவா, அடுத்து ஆஃப்டர் மெத்தடில் என்ன பண்ணுறீங்க, லாக் அவுட் பண்ணிடுறீங்க. திரும்ப ஆஃப்டர் கிளாஸு வேறு ஏதாச்சும் இங்கே என்ன சொன்னோம், ஆஃப்டர் கிளாஸில் யூஆர்எல் லான்ச் பண்ணுறீங்களா. இப்போ ஆஃப்டர் கிளாஸில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அங்கே இருக்கிற டெஸ்டிங் ரிப்போர்ட்டு, அந்த ரிப்போர்ட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, ஆஃப்டர் டெஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் கீழே ஆஃப்டர் சூட்டில் டோட்டல் டிரைவரை குயிட் பண்ணிவிடுங்க. இதான் அங்கே பண்ணியிருக்காங்க, பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். பிஃபோர் சூட்டு, பிஃபோர் டெஸ்ட்டு, பிஃபோர் கிளாஸு, அதுக்கப்புறம் பிஃபோர் மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. அந்த டெஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கும் முன்னாடியும் பின்னாடியும். ஓகேவா, அதுக்கப்புறம் பிஃபோர் மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் டெஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் ஆஃப்டர் மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ இது நீங்கள் ஃபுல் அப்ளிகேஷன் ஆட்டோமேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் நான் சொன்னால ப்ரீவியஸாக ஒரு ப்ராசஸ் அதை பண்ணலாம். இப்போது எனக்கு ஒரே பேஜ்லேயே 2 டைம் வந்து நேவிகேட் ஆகிடுச்சு. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு முறையும் ஆகணும் அப்படின்னீங்கன்னா ஜஸ்ட்டு இதை நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் எக்ஸை கட் பண்ணிக்கிறேன். பிஃபோர் மெத்தடில் பாஸ் பண்ணிடுறேன். ஆஃப்டர் மெத்தடில் குயிட் பண்ணிடுறேன். ஓகேவா, ஸோ திரும்ப இதை நான் ரன் பண்ணுறேன். லான்ச் ஆகிடுச்சா, ப்ரௌசர் குயிட் ஆகிடுச்சா, திரும்ப ப்ரௌசர் ஓப்பன் ஆகிருக்கு, லான்ச் ஆகிருக்கு, ப்ரௌசர் குயிட் ஆகிடுச்சு. முன்னாடி கிளாஸில் லான்ச் ஆகிருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிஃபோர் கிளாஸில் லான்ச் ஆகிருக்கும் கரெக்டாக.
இங்கே பாருங்கள், பிஃபோர் மெத்தடில் நமக்கு என்ன பண்ணியிருக்கு, நம்மளோட ப்ரௌசர் லான்ச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. திரும்ப ஆஃப்டர் மெத்தடில் லான்ச் ஆகிருக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஆஃப்டர் மெத்தடில் ஆஃப்டர் கிளாஸில் ரன் ஆல் த டெஸ்ட் கேஸ் இன் கிளாஸு. ஆஃப்டர் டெஸ்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகிடுச்சு. என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பிஃபோர் மெத்தட் ஆஃப்டர் மெத்தடில் என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களோட ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் முன்னாடியும் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல லாகின் ப்ராசஸ் கொடுத்து உள்ளே போயிட்டு, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஃபேஸ்புக் லாகின் பண்ணுறீங்க. லாகின் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட்டில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சேட்டிங் ப்ராசஸ் பண்ணுறீங்க. ஓகேவா, இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் குயிட் பண்ணிடுறீங்க ஆஃப்டர் மெத்தடில். திரும்ப லாகின் பண்ணுறீங்க பிஃபோர் மெத்தடில். இன்னொரு டெஸ்ட் கேஸ் என்ன பண்ணுறீங்க, ஏதாச்சும் போய் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, திரும்ப குயிட் பண்ணிடுறீங்க ஆஃப்டர் மெத்தடில். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பிஃபோர் சூட்டு பிஃபோர் டெஸ்ட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இப்போது நீங்கள் இது வரையும் இதில் ரன் பண்ணுறதை பற்றி பார்த்துருப்பீங்க. ஓகேவா, ரன்னர்ஸில் நம்ம இதில் ரன் பண்ணுறதை பற்றி பார்த்துருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ்எம்எல்ல எப்படி வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு டெஸ்ட் இன்ஜி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 3 டெஸ்ட் வச்சுருக்கேன். கரெக்டாக, இது டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு இந்த ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஆனால் நான் இங்கே வச்சு ரன்னர்ஸில் போயிட்டு நான் டெஸ்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண போகிறதில்ல. நான் ஃபுல் ஷூட்டையும் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன், டெஸ்ட் இன்ஜி ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ டெஸ்ட் இன்ஜி ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் கன்வெர்ட் டு டெஸ்ட் இன்ஜி. ஸோ கன்வெர்ட் டு டெஸ்ட் இன்ஜினில் நான் ப்ரௌஸ் பண்ணிக்கிறேன். ரிசோர்ஸஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டெஸ்ட்டில் ரிசோர்ஸஸில் என்னோடய ஃபைலை ஸ்டோர் பண்ணுறேன். ஃபைல் நேம் நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா சூட்டுக்கு சூட் மேஜராக டெஸ்ட் மேஜராக நான் ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஸோ நான் இப்போ இதை க்ரியேட் பண்ணிட்டேன். சர்ச்சில் டெஸ்ட்டில் ரிசோர்ஸில் மை டெஸ்ட் டாட் எக்ஸ்எம்எல் எக்ஸ்எம்எல் ஃபைலுக்கு வந்துச்சு. டிடிடினா உங்களுக்கு சஜஷன் காட்டணும் அந்த இது. ஸோ அது எரர் அடிக்குது, நான் டெலிட் பண்ணிடுறேன், அது எனக்கு தேவையில்ல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், மேனுவலாக கன்ஃபிகர் பண்ண போகிறோம் எல்லாத்தையுமே. இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 2 கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ நம்ம டெஸ்ட் இன்ஜி இதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, டெஸ்ட் இன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ். இந்த கிளாஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறதுல நான் கிளாஸை தூக்கிடுறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒரு சூட்னா ஓவரால் ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு டெஸ்ட்டுங்கிறது என்னென்னா உங்களோட பேக்கேஜ்னு வச்சுக்கோங்க. அடுத்து கிளாஸுக்குள்ளே இதுதான் கிளாஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ ப்ராஜெக்ட்டு பேக்கேஜுக்குள்ளே கிளாஸு, எவ்வளோ கிளாஸ் இருக்கோ கிளாஸ் கொடுக்க போகிறீங்க. கிளாஸுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட எந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸிக்யூட் சொல்லணும் அதுக்கிட்ட. ஸோ இப்போ நான் இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன், மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டேக்கில் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மெத்தட்ஸ்க்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்க்ளூட் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எதுக்கு வந்து இந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் அப்படின்னா நீங்கள் எந்த ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க அப்படின்னு அதுக்கிட்ட சொல்ல போகிறீங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து வச்சுருக்கேன் டெஸ்ட் இன்ஜி டாட் எக்ஸ்எம்எல் அப்படிங்கிறதா இது வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல். ஓகேவா, அவங்களோட டெஸ்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதை பண்ணிகிட்டு இருக்கோம். எதுக்கு இது நீட் அப்படின்னா எனக்கு எந்த டெஸ்ட் கேஸு எக்ஸிக்யூட் ஆகணும், எப்படி எக்ஸிக்யூட் ஆகணும்னு அதுக்கிட்ட சொல்ல முடியும். ஸோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு அவங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இப்போ இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போது கிளாஸஸ்க்குள்ளே நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். ஸோ அந்த கிளாஸுக்குள்ளே நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு மெத்தடு. இந்த மெத்தட் என்ன, இன்க்ளூடு நேம். இந்த மெத்தடோட நேம்னு நான் வந்து மென்ஷன் பண்ணணும். கரெக்டாக, அந்த மெத்தடோட நேம் மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ நான் போய் ஃபஸ்ட்டு போகிறேன். என்னோட மெத்தட் நேம் இதான் டெஸ்ட் 1. இங்கே வரேன், என்னோட மெத்தட் நேமை நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ திரும்ப எனக்கு நான் இன்னொரு மெத்தடையும் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதாவது டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 ஏன் அப்படின்னு நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டெஸ்ட் இன்ஜிக்குள்ளே போய்க்கிறேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஒன்ல வந்து என்னோட ப்ரௌசர் லான்ச் பண்ணிடுறேன். டெஸ்ட் டூவில் போயிட்டு என்னோட google.com போயிட்டு அதோட டைட்டில் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேஸ் இதுதான். இங்கே இருக்கு, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேஸு. ஸோ நான் என்னோட டெஸ்ட்டுக்கு பேர் வைக்கிறேன். என்ன டெஸ்ட் அப்படின்னா கூகுள் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி டெஸ்ட்டுக்கு நான் பேர் வச்சுட்டேன், கூகுள் டெஸ்ட். ஓகேவா? ஸோ மெத்தட்ஸ்குள்ள நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். இப்போ என்கிட்ட இன்னொரு டெஸ்ட் இருக்கு. ஓகேவா? இதை நான் முடிச்சுட்டு என்கிட்ட இன்னொரு டெஸ்ட் இருக்கு. இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ரெண்டு டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். இன்னொரு டெஸ்ட் என்னன்னா ஃபேஸ்புக் டெஸ்ட். ஸோ ஃபேஸ்புக் டெஸ்ட்டை நான் கான்ஃபிகர் பண்ண போகிறேன். ஸோ அதே கிளாஸ் தான், அதே கிளாஸ்க்குள்ளே தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அதே கிளாஸ் நேம், அதுக்குள்ளே மெத்தடு டெஸ்ட் ஒன்று ப்ரௌசர் லான்ச் பண்ண போகிறேன். அடுத்து டெஸ்ட் 3 ஃபேஸ்புக்கு லான்ச் பண்ண போகிறேன். ஃபேஸ்புக்கு லாகின் பண்ண போகிறேன். ஸோ இங்கே போகிறேன், டெஸ்ட் 3 facebook.com லாகின் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ கிளாஸை க்ளோஸ் பண்ணிட்டேன், க்ளோசிங் டேகு. கிளாஸஸையும் க்ளோஸ் பண்ணிட்டேன், கிளாஸஸ் டேகு. ஸோ மெத்தடுக்குள்ளே எனக்கு எந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல கொடுத்துட்டேன். ஓகேவா? ரைட் கிளிக் ரெண்டு ஒர்க்காக தான் பார்க்கலாம். டிரைவர் டாட் குவிட்டு கொடுத்தேன் நான் தெரியல. ஓகே, எனக்கு ஒர்க் ஆகுது. ஸோ ஏன் இத்தனை டைம் ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்ம இதில் கவுண்ட்டு 5 கொடுத்துருக்கோம். அதை நான் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேஸு, கூகுள் டெஸ்ட்டுங்கிறது. ஸோ எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இது என்னோட செகண்ட் டெஸ்ட் கேஸு. இது மாதிரி நீங்கள் டெஸ்ட் கேஸாக எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட மெத்தட் நேமை டைரெக்டாக அங்கே மெத்தட்ஸ்குள்ளே டிக்ளேர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும், இந்த இடத்துல போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கணும். டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அனோடேஷன் யூஸ் பண்ணணும். டெஸ்ட்னு யூஸ் பண்ணால் தான் அது எங்கே இருக்குது டெஸ்ட் அப்படின்னு சொல்லி போய் எக்ஸிக்யூட் பண்ணணும். இங்கேயும் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அனோடேஷன் இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான கோடை இதுக்குள்ளே எழுதிக்கணும். இங்கே வந்துட்டு மெத்தட்ஸ்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட டேகை இன்க்ளூட் பண்ணலாம், எந்த டெஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பர்டிகுலர் டெஸ்ட் மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு ப்ரிவியஸ் எரர் ஃபேஸ்புக் லாகின் டாட் காம் வந்துருச்சு. அடுத்த ப்ரிவியஸ் எரர் ஃபேஸ்புக் லாகின் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகேவா?